தமிழ் சினிமாவும் இப்படி ஆகி போச்சுல்ல இப்போ. ஹீரோயினை கூட்டு வந்து கவர்ச்சி நடனம் அப்படி மட்டும் பார்த்தா இப்போ அதுவும் பரவாயில்ல. ஒரு ஹீரோவை கூட்டு வந்து அவன் நடித்த பழைய படத்தில் இருக்கிற பாட்டை போட்டு அவனுக்கு 4 மாசின்னு வைக்கிங்க. சரி அந்த மாதிரிலாம் எடுத்து வைங்கிற கதையோடு எடுத்து வைங்கிறான்னா ஒரு டியூடு படமா ஏதோ ஹீரோயினை கூட்டு வந்து ஒருத்தவங்க கூட தாலி கட்டுது, ஒருத்தவங்க கூட குழந்தை பிறகுது, கேட்டால் யார் கூட நடக்கலாம் மிருகமலை யார் கூட வேணா நினச்ச மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்து தொலைறீங்க. ஒரு பொண்ணை பைத்தியக்காரி ஆக்குறீங்க, அவளை போட்டு இது பண்ணுறீங்க. அதுவும் இல்லையா இந்த சாதியை போட்டு அமுக்குறான் ஒடுக்குறான் புதுக்குறாங்கிறது. சரி அதை கூட ஒரு வகையாக ஏற்றுக்கிறல, நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் அந்த சாதி படங்களை கூட ஏற்றுக்கிறல. அதுவும் இல்லையா கமர்ஷியல்ங்கிற பேரில் ஒரு கண்ட்ராவி எடுத்து வைக்கிற படம் ஃபுல்லாக கதையே இல்லை. அங்கே 4 ஃபைட்டு இங்கே 4 ஃபைட்டு இங்கே 4 காமெடி கேட்டால் இதான் கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிற. என்னடா கமர்ஷியல் ஃபிலிம்? அதுவும் இல்லையா வெற்றிமாறன மாதிரி கூட்டு வந்து 60 கொடுத்து வெட்ட விட்ற கேட்டால் ரவுடிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற நீ. ஹீரோ வந்து எப்படிலாம் ரவுடிசம் பண்ணலாம்? ஹீரோ வந்து ஹீரோ மாதிரி நடக்கும்ல. அதையும் சொன்னால் நம்மளை பூமருங்க. இப்போ அது கூட பிரச்சாரம் பார்த்தா கிளாமர் வேறு ஹீரோயின் கொடுத்து கவர்ச்சி நடனம் நட்டுக்கு ஒரு பாட்டு ஆட வைக்கிங்க. இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் வேலை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு. இதெல்லாம் வச்சால படம் ஓடும். ஒரு நல்ல கதை எடுத்தால் படம் ஓடாதுடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க?